மை சேனல். ஸோ ஹோப் நீங்கள் எல்லாருமே வந்து சேஃபாக வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஸோ நானும் வந்து கடைக்கு போனாலும் வந்து 6 feet டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி கடைக்கு போனால் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு, இப்படி தான் வந்து எங்களோட லைஃப்பும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் அனுப்ரணாவின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி வந்து சேனல் அப்டேட் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். என்னோட மதர்-இன்-லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் குக்கிங் ரெசிப்பியை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இன்றைக்கி வந்து நம்ம வாழையில் பொரிச்ச மீன் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஃபிஷ் ஃப்ரை இன் பனானா லீஃப் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் பார்க்குறப்பயே வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கடையில் விற்கிற ஒரு பேக்கடு மசாலா பாக்கெட் எதுவுமே இல்லாமல் வீட்லேயே அரைச்ச இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து இந்த ரெசிபி செஞ்சுருப்பாங்க. ஸோ வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இப்போ வந்து வாழை இலை பொரிச்ச மீன் செய்ய போகிறேன். அது என்னென்ன பொருட்கள்னு பாருங்கள். இப்போ வந்து வஞ்சர மீனை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்சி மிளகா 15, ஒரு முட்டை, ஒரு லெமன், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 10 பல், கொத்தமல்லி தழை, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10, மிளகு, சோம்பு, மஞ்சள், உப்பு, எண்ணெய், தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இப்போ செய்முறையை வந்து பார்க்கலாம். பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதில் வந்து வஞ்சர மீனை எல்லாத்தையும் போட்டுக்கணும். ஒவ்வொன்றா வந்து அழகாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கணும் மேக்னேட் பண்ணுறதுக்காக. ஒரு லெமனை வந்து கட் பண்ணி புழிஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து இந்த கவுச்ச வாடை அதெல்லாம் இருக்காது. இப்போது ஒரு டீஸ்பூனு மஞ்சள் சேர்த்துக்கணும், உப்பு சேர்த்துக்கணும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, முட்டை, லெமன், மஞ்சள், உப்பு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். அதை மேக்னேட் பண்ணி வச்சுட்டோம் மீனை. இப்போ அதை பொரிக்கிறதுக்காக தேவையான பொருட்களை வந்து நம்ம அரைக்கணும் மிக்சியில். இப்போது வெங்காயத்தை நம்ம போட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தை 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு தண்ணி விட்டு நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து எல்லாம் அரைச்சிட்டேன் எல்லாத்தையும். நீங்கள் வந்து பேஸ்ட்டாக அரைச்சதை வந்து இப்போ மீனில் சேர்த்துக்கலாம். மீனில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த லெமனு, முட்டை, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அது கூட வந்து இந்த மிளகாய் பொடியை எல்லாத்தையும் பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா பூசிக்கணும். மீனில் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒவ்வொரு மீனுக்கா. அப்போ தான் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை பார்த்து பிசைஞ்சிட்டு உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கணும், கரெக்டாக எப்படி இருக்குதுன்னு. அப்போ தான் வந்து உப்பு சுவையில்லைனாக்கா கொஞ்சம் இதுவாக இருக்கும். மீனில் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து தோசைக்கல்லை வச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை வச்சு நம்ம வந்து இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக வந்து நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீனை ஒரு துண்டாக வந்து வச்சிடலாம்.
இந்த மேரினேட் பண்ணதை பார்த்தாலே தெரியும், ரொம்ப கலர்ஃபுல்லாக அவ்வளோ ஒரு அருமையாக வந்து இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து இது மேலே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாழை இலையில் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கணும். இப்போ ஒரு துண்டாக மெதுவாக வந்து எடுத்து வைக்கலாம். தோசைக்கல்ல மீனை வந்து திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு வெந்துருச்சிங்க. வெந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ எடுத்து இந்த பாதி வெந்ததும் இப்போ வந்து வாழை இலையை வந்து நான் வந்து வாட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மீனை எடுத்து இதில் நம்ம வைக்கணும். வச்சு ஒவ்வொன்றா வச்சு இப்போ ஒவ்வொன்றா வச்சு திருப்பி இதிலே வைக்கலாம். அதே போல் இன்னொரு மீனும் அது போல் வைக்கலாம். இந்த வாழை இலையில் வந்து உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாக்கா இந்த வாழை இலையில் இருக்கிற இதனுடைய மருத்துவம் இருக்குது. கிட்னிக்கு வந்து நல்லது. இந்த கல் அது இதுக்கெல்லாம் நல்லது. அப்புறம் வச்ச மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் தட்டில் எடுத்து வைக்கிறேன். இப்போ பிரித்து பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குதுன்னு மீனை பார்க்கலாம். வாழை இலை மீன், பொரிச்ச மீன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதேமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இதுன்னு சொல்லுங்கள். மீனை வந்து எடுத்து வாழை இலையிலேருந்து பிரித்து வச்சுட்டோம். இதே போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த ரெசிபியை பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல இந்த ரெசிபி. ஸோ எனக்கும் வந்து இந்த ரெசிபி அனுப்புகிறப்ப நானும் செஞ்சு பார்த்தேன். எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக வந்து வந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ மீண்டும் வந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸோட நம்ம வந்து இன்னொரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி நம்ம பார்த்துடலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ மீண்டும் வந்து இதே மாதிரி வீடியோஸ் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.